கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளி வழியாக உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பு மிரக்கும் நிறைந்த எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளி வழியாக மக்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பினை நீர் தந்திருக்கிறீர், வசதியை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிபாடு நடத்தும் எங்களையும் ஆண்டவரை நீர் தகுதிப்படுத்தி வழிநடத்தும்படியாய் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து 44ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 44. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். சிலுவையில் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, கடவுளோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளும் இந்த வேளையிலே திருமறை கூறும் வசனங்களை கேளுங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். துதிக்கப்படுவார்.
நாம் அனைவரும் இணைந்து 95ஆம் சங்கீதம் வழியாக கடவுளை தொடர்ந்து போற்றுவோம். நம்முடைய இரட்சணிய கண்மலை சினித்திரமல்ல கடவோ துதித்தலுடனே அவசனத்திற்கு சங்கீதலால் அவரை ஆர்ப்பரித்து பாட கர்த்தரே மகாதேவனோ எல்லா தேவர்களுக்கும் ராஜனோ பர்வதங்களின் உயரங்களோ அதை தரையும் அமரவும். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி, அதனைத் தொடர்ந்து நிருப வேத பகுதி வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி,
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீ எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு சேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரோடும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அங்கு எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு ஒரு மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை துருமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உடனே உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில்தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களிடத்தில் தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கப்படும் போது தயவுசெய்து எழுந்து நிற்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இணைந்து 178வது கீர்த்தனை பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம். புதுவாழ் பாடலிலே 209வது பாடல். Go
என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு என்ற நம்பிக்கைக்குள்ளாக இந்த தியானத்தின் வழியாக எங்களை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனெனில் நீரே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்குவதன் காரணமாக உம்மை நாடி வரும் எங்களோடு நீர் மீண்டும் பேசும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த கொரோனாவின் கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே இறைவனை வழிபட்டு வருகிறோம். ஒரு சில சமயங்களிலே வெளியே செல்லுகிறோம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நாம் தியானிக்க கொடுக்கப்பட்ட பொருள் கிறிஸ்துவை பின்பற்றுவதே வழி, பிலீவ் இன் கிரைஸ்ட் த வே என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்ட 3 பகுதிகளையும் உங்கள் முன்பாக வைக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இந்த 3 பகுதிகளிலுமே சற்று நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த 3 பகுதிகளுமே எழுதப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று யாத்திராகமத்தை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கும் சமயத்திலே எதிரே செங்கடல் வந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இவர்களை பிடித்து வரும்படியாக எகிப்திய சேனைகள் இவர்களை தொடர்ந்து வருகிறது. கொஞ்சம் அவங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்க. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது என்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அந்த நிலையிலே அவர்கள் எழுப்பின கூக்குரல்கள், நாங்கள் இஸ்ரவேலிலே எகிப்திலேயே அடிமைகளாகி இருந்திருப்போம், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை என்ற ஒரு அழுகை, அங்கே ஒரு கூக்குரல் எழும்பியதை நாம் காணுகிறோம். சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், இன்று சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீர் என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று பேதுருடைய விசுவாசத்தையே ஆட்டம் கொடுக்கும் போது ஒரு சொல்லை இயேசு கிறிஸ்து கூறி சீடர்களை பார்த்து நீங்கள் உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்று சொல்வதற்கு காரணம், அந்த இரவானது மிக முக்கியமான ஒரு இரவு என்று நமக்கு தெரியும். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இவரை நம்பி இவ்வளவு தூரம் வந்தோமே, இவர் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தோமே, இப்பொழுது இவர் மரணமடைய போகிறார், இவரை பிடித்து கொண்டு போய் சிலுவையிலே அறையப் போகிறார்கள், எங்களுடைய எதிர்காலம் என்ன என்று சீடர்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தான் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாதே என்று. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலையும் சீலாவையும் அவர்கள் சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே அடைத்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு பூகம்பம் வந்தது. அவர்களுடைய அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுந்து சென்று விட்டது. ஐயோ, சிறையில் இருப்பவர்களெல்லாம் தப்பித்து விடுவார்களே என்று பயந்து
இனி இந்த நிலையை நான் எப்படி சந்திப்பேன் என்று தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்குள்ளாக அந்த சிறை அதிபர் தள்ளப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். நான் அங்கேயும் செல்ல முடியாது, வீட்டிற்கும் செல்ல முடியாது, இப்போ எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை என்று அந்த சிறைச்சாலையினுடைய காவலர் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். 3 நிகழ்வுகளிலும் எதிர்காலத்திற்குள்ளாக செல்வதற்கான ஒரு பெரிய தடைக்கல்லை அவர்கள் காணுகிறார்கள். பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்கள் முன்பாக வைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கும் ஒரு கேள்விதான். கடவுள் அங்கேதான் இருக்கிறார் என்று இரண்டாவதாக நம்முடைய தியானத்தினுடைய பொருள் இறைவனின் விடை. இக்கட்டான ஒரு நிலையில் இறைவனுடைய விடை என்ன என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பகுதியை வாசிக்கிறோம். மோசே கடவுளை பார்த்து அழுகின்றார், ஆண்டவரே, ஏனென்றால் ஜனங்கள் மிக கொந்தளிப்புடன் எங்களை எகிப்திலேயே விட்டு இருக்கலாமே என்று மோசேயும் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலே இறைவனை நோக்கி வேண்டுவதை நாம் காணுகிறோம். மோசே இறைவனை நோக்கி சத்தமிட்டு அழுததை அங்கே நாம் காணுகிறோம். இறைவனிடத்திலே மன்றாடியதை நாம் காணுகிறோம். இதுதான் இறைவனுடைய விடைக்கான முதல் படி. இறைவனிடம் மன்றாடுங்கள். மன்றாடிய அந்த சமயத்திலே கடவுள் மோசேயை பார்த்து, யாராவது ஒருவர் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஜனங்களை முன்னே செல் என்று சொல். அவர்கள் முன்னே செல்லட்டும். உன் கையிலே இருக்கும் கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீர் உயர்த்தி காட்டு. அங்கே அந்த கையை கடல் மேல் நீட்டும் சமயத்திலே கடல் இரண்டாக பிரிந்து தரை வழி தோன்றும் என்று கடவுளுடைய பதில். முதலாவதாக மோசே கடவுளை நோக்கி வேண்டுகிறார். இதுதான் இக்கட்டான நிலையிலிருந்து கடவுளுடைய பதிலை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் கடவுளிடத்தில் இடைப்படு. அப்படி இடைப்படும் பொழுது கடவுள் உங்களுக்கு வழியை காட்டுவார். முன்பே செல்லும் வழியை நீர் காட்டுபடியாக கடவுள் அங்கே ஒரு வழியை காட்டுகிறார். நீங்கள் போங்கள். வழியை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் கடவுள் அவர்களுக்கு பின்னாக வந்து எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக கடவுள் ஒரு சுவர் போன்று நிற்பதை நாம் காணுகிறோம். பேதுருவினிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்று சேவல் கூவதற்கு முன்பதாக 3 முறை நீர் என்னை மறுதலிப்பாய். அப்படி என்றால் இயேசு மரணத்திற்கு தன்னை ஒப்புவிக்கும் இந்த சமயத்திலே நாங்கள் என்ன செய்வது என்று பேதுருவுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களை பார்த்து இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
என்னை, கடவுளை விசுவாசியுங்கள், என்னை விசுவாசியுங்கள் என்று தன்னை விசுவாசிக்க கடவுள் ஒரு அழைப்பை, இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் போகிறேன், மீண்டும் திரும்ப வரப்போகிறேன் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை அவர் கூறுகிறார். இங்கே தன்னை மாய்த்து கொள்ள இருந்த அந்த சிறை காவலனை நோக்கி பவுலடியாரும் சீலாவும், நீ உன்னை மாய்த்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஒரு அறிஞர் இப்படியாக எழுதுகிறார், நள்ளிரவிலே பவுலடியாரும் சீலாவும் கடவுளை துதித்து பாடினார்கள். இவர்களுடைய பாடலை கேட்ட அந்த சிறையில் இருந்த அனைவரும் கடவுள் யார் என்று கடவுளை தேடும் ஒரு நோட்டத்திலே, ஒரு நோக்கத்திலே அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் இந்த பூகம்பம் வந்த சமயத்திலும் ஒரு கைதியும் வெளியே செல்லாமல் பவுலடியாரோடே அவர்கள் இருந்தார்கள். எனவே பவுலடியார் அவனை நோக்கி, நீ உன்னை மாய்த்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். உடனே அவன், ரட்சிப்புக்கு என்ன வழி, என்னை காத்துக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னப்போ பவுலடியாரும் சீலாவும் அவனை பார்த்து, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவனிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதை நாம் காணுகிறோம். இதுதான் கடவுளுடைய பதில். உங்களுக்கு ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன், நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் கடுமையான பாதையிலே சென்றாலும் நீங்கள் நலமான ஒரு வாழ்வை காண்பீர்கள் என்று இயேசுவினுடைய வார்த்தை. இயேசுவை விசுவாசித்தால் நீ பிழைப்பாய் என்று பவுலடியார் அந்த சிறை அதிபருக்கு சொன்ன வார்த்தைகள். இறைவனுடைய விடையை, இக்கட்டான நிலையிலிருந்து இறைவனுடைய விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக நான் சொன்னது ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய வழியை விட்டு விலகாமல், இக்கட்டான சூழ்நிலையும் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பின்பற்றி வருவீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிப்படைவீர்கள். கடவுளுடைய வார்த்தையை நீர் நம்பு. நான் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், எனவே நீர் எங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று விசுவாசத்திற்கான ஒரு அழைப்பை அங்கே கடவுள் கொடுப்பதை நாம் காணுகிறோம். நீ விசுவாசித்தால் முன்னாடி இருக்கும் வழியை காண்பாய். நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவேன், அதன் வழி நீ செல் என்று கடவுள் மிக தெளிவாக கூறுவதை நாம் இங்கே காணுகிறோம். மூன்றாவதாக, இந்த விசுவாசத்தோடு கடவுள் காட்டும் இந்த வழியை தேடும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய வல்லமையின் அலையை காண்பார்கள். They will see the waves of God's power flowing before them and through them. இந்த வழியை அவர்கள் செல்லும் பொழுது அங்கே அவர்கள் கடவுளுடைய வல்லமையை காணுகிறார்கள். What happened when they obeyed God's word? விசுவாசத்தோடு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சமயத்திலே அவர்கள் வழியை பார்த்து செங்கடலை கடந்து செல்வதோடு மட்டுமல்லாமல் செங்கடல் இரண்டாக பிரிந்து சுவராக அவர்கள் இரு பக்கமும் இருந்தது. அவர்களுடைய பின்புறம் கடவுள் அந்த அக்கினி ஸ்தம்பம் ஒரு பெரிய ஒரு சுவராக இருந்து அவர்களை வழிநடத்தி சென்றதை அவர்கள் காணுகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களை பின்பற்றி வந்த எகிப்தியர்கள் அழிந்து போவதையும் கண்டார்கள். இன்று கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காண போவதில்லை என்று கூறின அந்த சொல் அங்கே நிறைவேறுவதை நாம் காணுகிறோம். அப்படி என்றால் கடவுளுடைய பாதை மட்டுமல்ல, அந்த பாதையிலே கடவுள் உடன் வருவதை மட்டுமல்ல, கடவுள் தங்களுக்காக போராடும் ஒரு கடவுளாக அங்கே தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துவதை காணுகிறோம். இங்கேயும் ஐயா இப்படி சொல்றீங்க,
அறை இருக்கிறது, நீங்க போறீங்க வரீங்க, எங்களுக்கு எப்படி என்று தோமாவினுடைய கேள்விக்கு கடவுள் சொன்னது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கடவுள் மிக தெளிவாக அங்கே சீடர்களுக்கு, நீங்கள் யாரையும் விசுவாசிக்க வேண்டாம், என்னை விசுவாசியுங்கள், என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், என் வழியாக என்னை விசுவாசிப்பவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று அங்கே அவர்களை இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்துவதை நாம் காணுகிறோம். என்னை விசுவாசிங்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள், கடவுளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர்கள் காண்பதை நாம் அங்கே என்னை அல்லாமல், என் வழியில் அல்லாமல் ஒருவனும் பிதாவை காண மாட்டான் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்று அங்கே மிக தெளிவாக சீடர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். அப்படி என்றால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தாலும் உயிர் தெழுவார், அவரிலே எங்களுக்கு நிலைவாழ்வு இருக்கிறது, அவரை பின்பற்றுவதிலே எங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது என்று அங்கே விசுவாசத்தோடு பின்பற்றும் அவர்களை இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் பாதையிலே நடத்தி செல்வதையும் அங்கே காணுகிறோம். பவுலும் சீலாவும் அங்கே கடவுளுடைய மகிமைக்காக, இது கடவுள் செய்கிறார், இந்த பூகம்பம் கடவுளுடைய செயல் என்று அந்த சிறைக்காவல் இடத்திலே சுவிசேஷத்தை குறித்து அறிவித்து அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதை நாம் காணுகிறோம். பவுலடியாரையும் சீலாவினுடைய கால்களிலே பட்ட காயத்தை ஒரு குவளை நீரிலே ஒரு பேசினிலே எடுத்துட்டு வந்து துடைக்கும் அவர்களுடைய காயங்களை துடைத்த அவர் அதே பேசினில் தண்ணி எடுத்துட்டு வர்றார் எதிர்க்க, ஞானஸ்நானம் பெறுவதற்காக. இப்படி கடவுள் அந்த சிறை அதிபரனுடைய வாழ்வை மாற்ற செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு நேர் வழியிலே அவர்களை நடத்துவதை நாம் காணுகிறோம். எனவே இக்கட்டான நிலையிலே இறைவனுடைய விடையை காணுகிறார்கள், இறைவனுடைய விடையிலே வல்லமையின் அலையை காணுகிறார்கள். அது மட்டுமல்ல, கடைசியிலே இந்த பகுதியானது நம்முடைய பற்றுறுதியின் நிலையை இது வெளிப்படுத்துகிறது. It gives you and me an opportunity to test the level of faith that we have. இயேசுவை விசுவாசி என்று ஏதோ நம்முடைய சிந்தனை அளவிலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது அல்ல. உண்மையாகவே அந்த செங்கடலை கடந்து செல்லும் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அனுபவங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் வழிநடத்தி செல்லப்பட்டார்கள். கடவுள் எங்களோடு, கடவுளுடைய பிரசன்னம் தான் எங்களை வழிநடத்தி செல்லுகிறது என்று கடவுளை அவர்கள் இன்னும் அதிகமாக விசுவாசிக்க ஒரு அழைப்பை அவர்கள் பெறுகிறார்கள். கடவுளை விசுவாசிப்பதோடு மட்டுமல்லாமல் மோசே கடவுளுடைய தாசன் என்று, மோசேவனுடைய சொல் வழியாக கடவுள் எங்களோடு பேசுகிறார் என்று மோசேவையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன் வருவதை காணுகிறோம். அது மட்டுமல்ல, மோசே குறித்து பார்க்கும் பொழுது கடவுள் எங்களோடு இருக்கிறார், கடவுள் எங்களை வழிநடத்தி செல்கிறார் என்று மோசேவனுடைய விசுவாசத்தையும் கடவுள் உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் மக்களை விசுவாசத்தோடு வழிநடத்தி செல்ல மோசே ஒரு புதிய ஆற்றலை அங்கே பெறுவதை நாம் காணுகிறோம். அதே போன்றுதான் சீடர்களும், அவர்களுடைய அந்த பற்றுறுதி நிலை என்னவென்றால், இயேசுவை அவர்கள் இனி ஒரு புதிய கண்களிலே பார்க்க அங்கே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இவர்தான் கடவுள், இவரை பின்பற்றுவதுதான் மெய்யான வழி, இவரை இறுக பிடிப்பதுதான் மெய்யான வாழ்வு என்று அவர்கள் இயேசுவை ஒரு புதிய கண்களால் பார்க்கிறார்கள், பார்க்க அழைக்கப்படுகின்றார்கள். இயேசுவோடு தொடர்பு கொள்ளும் அவர்களுடைய உறவு நிலையிலும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நாங்கள் கடந்து மிகவும் கடுமையான பாதையிலே அவருக்காக நாங்கள் மரித்தாலும் இயேசு எங்களுக்கு நிலை வாழ்வை வைத்திருக்கிறார்கள் என்று அங்கே சீடர்கள் நிலை வாழ்விற்கான ஒரு அழைப்பை அவர்கள் பெறுகிறார்கள். இயேசுவின் வழியாகத்தான் நிலை வாழ்வு பெற முடியும். எனவே இந்த உலகத்திலே எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும் அதை சகிப்பதற்கு அவர் ஆற்றல் தருகிறார் என்ற நம்பிக்கையை அவர்கள் முன்பாக அங்கே சமர்ப்பிப்பதை நாம் காணுகிறோம். கடைசியாக
இந்த சிறையிலே நடந்த அந்த நிகழ்வு வழியாக அந்த சிறை காவலன் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தினரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்படுகிறார்கள். பிலிப்பு சபையிலே முதலாவதாக லிதியா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக அந்த அடிமை பெண் விடுதலை பெற்று இயேசுவை பின்பற்றுகிறாள். மூன்றாவதாக இதோ இந்த சிறைச்சாலையிலே இருந்த சிறையின் அதிபர் அவரும் இயேசுவை ஏற்று, அவரும் குடும்பமும் இயேசுவை ஏற்று நிலைவாழ்வுக்குள்ளாக நடத்தப்படுவதை நாம் காணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றும் அந்த வழியை, இயேசுவை பின்பற்றுவதே வழி என்று அந்த வழியிலே செல்லும் நீங்களும் நானும் கடவுளுடைய வல்லமையை பெறுவோம், கடவுளால் ஆற்றல் படுத்தப்படுவோம். அது மட்டுமல்ல, கடவுளுடைய குடும்பத்திலே இணைந்து ஒரு புதிய உறவுக்குள்ளாக நாம் வருவோம் என்ற சத்தியத்தை இந்த 3 திருமறை பகுதிகளும் நமக்கு விளக்கியிருப்பதை நாம் சிந்தித்தோம். கடைசியாக உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய பற்றுறுதியின் நிலை என்ன? இப்பொழுதும் நாம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் கடந்து செல்கிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஏனென்றால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். கடவுள் இதை தடுக்க முடியாதா என்றெல்லாம் நமக்குள்ளே பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலையிலே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். கடலின் நடுவிலே, செங்கடலின் நடுவிலே வழியை ஏற்படுத்தும் கடவுள் நமக்கும் ஒரு வழியை ஏற்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்ல உங்களை நான் வணங்கும் கடவுள், இவற்றை எல்லாம் விட வல்லமையான கடவுள், அவர் நமக்கு நிலைவாழ்வை தந்திருக்கிறார் என்று அவரை பின்பற்றுவதிலே நாம் பாடுகளை சந்தித்தாலும் நமக்கு நிலைவாழ்வு பெறுவோம். அது மட்டுமல்ல, கடவுளை சந்தித்து இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தோடு இருக்கும் நீங்களும் நானும் விசுவாசமற்ற, ஆண்டவரே யார் எங்களை விடுதலை செய்யக்கூடும் என்று குரல்களை கேட்டு இயேசு உன்னை விடுதலை செய்வார் என்று அவர்களையும் இந்த நல்வழியிலே, நித்திய வழியிலே நடப்பிக்கும் ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட வழியிலே நாங்கள் மட்டுமல்ல, இப்படி கூக்குரலிடும் மக்களை வழிநடத்தி செல்லும் ஒரு புதிய ஆற்றலை எங்களுக்கு தாரும், எங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்தும் என்ற ஒரு ஜெபத்தோடு இந்த நாளுக்குள் நாம் கடந்து வருவோமாக. தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமறை பகுதியிலே மீண்டுமாக உம்மை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்க ஒரு அறைகூவலை நாங்கள் கேட்டோம். எங்களுடைய பற்றுறுதியினுடைய நிலை, அளவுகோல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க நீர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்தீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நீர் ஆளுகிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து உம்மை பின்பற்ற நீர் கிருபை புரிய வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்பதித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரின் சர்வவல்லமுள்ள கடவுளிடம் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர் தழுதலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். அமரவும். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு ஏ செந்தில்வேல் மற்றும் எஸ் தமிழ் செல்வி அவர்களுடைய மகன் எஸ் அரவிந்த் குமார் அவர்களுக்கும், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் புழல் திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கும் திரு தேவ மனோவா மற்றும்
திருமதி டி மாலதி அவர்களுடைய மகள் டி ஷேரன் பிளெஸ்ஸி மனோவா அவர்களுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தில் அவர்கள் இணையக்கூடாது என்ற நியாயமான தடை ஏதாவது இருக்குமாயின் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான இரண்டாம் அறிக்கை. நமது சபையை சேர்ந்த நமது சபையை சேர்ந்த ஆர் திமோத்தி மற்றும் டி பவளமணி அவர்களுடைய மகன் டி பால்சன் மேத்யூ அவர்களுக்கும், சிஎஸ்ஐ டக்கர் சபையின் உறுப்பினராக இருக்கும் திரு ஜே செல்லப்பா மற்றும் சி வசந்தி அவர்களுடைய மகள் சி ஜீவபிரியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்தில் இவர்கள் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமாயின் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கான முதல் அறிக்கை. ஜெபிப்போம். எல்லாம் வல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த திருமணத்தில் இணையும் அருமை அடியார்களை உடைய கரங்களே படைக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த கடுமையான சூழ்நிலையிலும் இந்த திருமணத்தை நீர் சிறப்பாய் நடத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தேகங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். செயலர் அவர்கள் மற்ற அறிவிப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். காணொளி மூலம் நடைபெறுகிற இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக கோவிட்-19 என்ற கொடிய விஷக்கிருமினால் நம்முடைய இந்திய தேசமும் உலகத்தில் உள்ள அநேக நாடுகளும் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இழப்பிலே இருக்கிற குடும்பத்தார் ஆறுதலடைய, இந்த விஷக்கிருமினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கும்படியாக மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்ஸ், தூய்மை பணியாளர்கள், இன்னும் காவலர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என அவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்க, இந்த சூழ்நிலையிலே தங்களுடைய வேலைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, உணவு இல்லாதபடிக்கு காணப்படுகிற அநேக மக்கள் என அனைவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய மன்றாட்டு ஜெபங்களை கர்த்தரிடத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே, குழுவாக இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப கூட்டங்களிலே திருச்சபையாக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. மேலும் தேசங்களிலே காணப்படுகின்ற துன்மார்க்கமான காரியங்கள், அக்கிரம நிகழ்வுகள் அனைத்தும் நீங்க ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆண்டவர் இந்த காலத்திலே கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதற்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனையை நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். நம்முடைய திருச்சபையிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் தர விரும்பினால் தினமும் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை நீங்கள் ஆலய அலுவலகத்திலே வந்து அதை கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய தொலைபேசி மூலமாக நீங்கள் இந்த காரியத்தை அலுவலகத்திற்கு தெரிவிப்பீர்களானால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற திருச்சபை மக்களை வாழ்த்துகிறோம். இதற்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எல்லா ஆராதனைகளும் தடையில்லாமல் காணொளி மூலமாக ஆராதனைகள் நடைபெறுவதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் உதவியும் செய்து வருகிற நம்முடைய ஆயர் ரெவரண்ட் டாக்டர் என்ஜி மேத்யூ ஐயா அவர்களுக்கும், இணை ஆயர் ரெவரண்ட் டாக்டர் சாரா மேத்யூ அம்மா அவர்களுக்கும், மற்றும் ஆலயத்தினுடைய செயலர்
பொருளர் சகோதரர் டேவிசன், ஆலய பணியாளர்கள் குறிப்பாக சகோதரர் ஞானரத்னம், சகோதரி செல்வி மற்றும் ஆலய பாடகர் குழுவினர், ஆலய ஆர்கனிஸ்ட் சகோதரர் ரூஃபஸ் ஜோயல் மற்றும் பிஏ சிஸ்டம் பொறுப்பாளர்கள் சகோதரர் பால் விஜய், லைவ் ஸ்ட்ரீமிங் பொறுப்பாளர் சகோதரர் நியூட்டன் மற்றும் இந்த ஆராதனை அனைத்தையும் படம் பிடித்து கொண்டு இருக்கிற நம்முடைய கேமராமேன் என அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலையை விலக்கி அனைத்து மக்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் செபிப்போம். கர்த்தர் ஏற்ற காலங்களிலே நமக்கு கிருபை செய்வார். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியடிலும் நீங்கள் பலர் முன்பதாக வந்து உங்கள் காணிக்கைகளையும் இந்த லாக்டவுன் பீரியடிலே நாங்கள் செய்யும் திருப்பணியிலும் நீங்கள் உதாரத்துமாய் காணிக்கை கொடுத்து வருகிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய முன்தினம் நாம் கட்டின ஐயனேரி திருச்சபையினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு ஆராதனையிலே அவர்கள் ஐயனேரி திருச்சபையிலே இருக்கும் அனைத்து மக்களுக்கும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்வதாக முன்வந்தார்கள். அதிலே நம்முடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு இருந்ததையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக நாங்களும் இங்கே வருகிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை எனக்கோ செயலருக்கோ பொருளருக்கோ நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடிலே நீங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பத்திரமாக காத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று 224ஆம் புதுவாழ்வு பாடல் பாடுவோம். புதுவாழ்வு பாடல் 224. கர்த்தர் செய்த நன்மை கொடு
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை நடத்தும்படியாக நீர் தந்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனையை எடுத்து செல்ல எங்களோடு உதவி செய்யும் அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காணுமுடைய அடியார்களை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவ்வாறு ஆண்டவரே, இந்த காலங்களிலும் சுகவீனமாயிருக்கும் சபை மக்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அவர்களை நீர் தொட்டு சுகமாக்கி ஆண்டவரே பூர்ண விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்-19 இந்த விஷக்கிருமியால் எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள் சுவாமி. அப்படி அன்பர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். இந்த வியாதியினால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியினுடைய மறைமுக பாதிப்பு நிறைய இருப்பதையும் நாங்கள் உணர்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, நீர் எங்கள் தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் போதனையும் நீர் தந்து அவர்கள் எந்த வழியை எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நீர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே எங்களை ஆளுபவர்களை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே, இந்த காலகட்டத்திலே எத்தனையோ பணி முடக்கங்கள் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். அதனால் எழும் பாதிப்புகளை எல்லாம் சந்திக்க ஒரு புதிய ஆற்றலை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே இந்த சபையையும் இந்த சபையினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்திலே படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் சபை மக்களை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே மக்களோடு பணியாற்றும் மக்கள் நல பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தயவு எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பதாலும் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பாடலாக 265 பாமாலை பாடுவோம். பாமாலை 265. Amen.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே கடவுளுடைய பெயரிலே செல்வோமாக. ஆம். God bless you, friends. Stay home, stay safe.